தெற்கு ரயில்வேல காலி பணியிடங்களுக்கான அப்ரென்டிஸ் பயிற்சி வழங்கப்படுறதா வந்து ஒரு அறிவிப்பு வெளியா இருக்கு. இதுல 3518 காலியிடங்கள், மொத்த காலியிடங்கள் இருக்கு. இந்த 3518 இது கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னென்ன ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு என்னென்ன வேக்கன்ஸிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெல்டர்ஸ், ஃபிட்டர்ஸ், பெயிண்டர், மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து காலியிடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இவங்களோட கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ஐடிஐ இது கண்டிப்பா முடிச்சிருக்கணும். வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா, 15 வயதை விட குறைவாக இருக்கக்கூடாது. 24 வயதோட அதிகமா இருக்கக்கூடாது. வயது தளர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓபிசிக்கு வந்து 3 ஆண்டுகளும், எஸ்சி, எஸ்டிக்கு 5 ஆண்டுகளும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 ஆண்டுகளும் வந்து வயது தளர்வு குடுத்திருக்காங்க. இப்ப இதுல யாருக்கு வந்து எவ்வளவு வருஷம் வந்து பயிற்சி குடுப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வெல்டர்ஸ்க்கு 1 வருடமும் 3 மாதங்களும், ஃபிட்டர் அண்ட் பெயிண்டர்ஸ்க்கு 2 வருடங்களும், மெடிக்கல் லேப் டெக்னீஷியனுக்கு 1 வருடமும் 3 மாதங்களும் வந்து இவங்களுக்கு ட்ரெய்னிங் குடுக்குறாங்க. இவங்களுடைய எப்ப வந்து அப்ளிகேஷன் வந்து எவ்வளவு நாளைக்குள்ள அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25/8/2025ல இருந்து 25/9/2025 வரைக்கும். அதாவது நமக்கு இந்த அப்ளிகேஷன் இது அப்ளை பண்ணக்கூடிய இது வந்து ஓப்பன் ஆயிடுச்சு நமக்கு ஆல்ரெடி. அடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட விண்ணப்ப கட்டணம் எவ்வளோன்னா, ரூ. 100 மட்டும் தான். ரூ. 100 செலுத்தி நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுல எண்ணம் பெண்கள், எஸ்சி, எஸ்டி, மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு வந்து கிடையாது. கட்டணம் கிடையாது. அதே நேரத்துல இவங்க அதாவது பயிற்சி எடுத்துட்டு இருக்கும்போதே இவங்களுக்கு ஸ்டைஃபண்ட் குடுக்குறாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கு ரூ. 6,000யும், 12ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கு ரூ. 7,000யும், ஐடிஐ முடிச்சவங்களுக்கு ரூ. 7,000 ஸ்டைஃபண்ட் வந்து குடுக்குறாங்க. அந்த பயிற்சி எடுத்துட்டு இருக்கும்போதே ஊதியம் குடுக்குறாங்க. அடுத்து இவங்களுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தேர்வும் கிடையாது. இவங்க ஏற்கனவே வாங்குன மார்க் அடிப்படையில தான் இவங்கள ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுக்க போறாங்க. எடுத்துட்டு இந்த ட்ரெய்னிங் பீரியட் இந்த இது வந்து பணி நிரந்தரம் செய்யும் இது பணி நிரந்தரமாக மாறுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா மாறாது. ஆனா, இது சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் ஏதாச்சும் வரும்போது இவங்களுக்கு வந்து 20% முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கெல்லாம் வேலைவாய்ப்புகள் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, பெரம்பூர், அப்புறமா ட்ரிவாண்ட்ரம் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் வந்து வேலைவாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்களுக்கு இந்த ஏற்கனவே இந்த பயிற்சி பெற்றவர்களுக்கு 20% முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எந்த இதுல போய் அப்ளை பண்ணணும் பார்த்தீங்கன்னா, சவுத்தர்ன் ரயில்வேஸ் அப்ரண்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அப்ளை பண்றதுக்கு அந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகும். நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் வந்து ரயில்வேல போய் கண்டிப்பா வேலைக்கு போகணும் அப்படின்னு யாராச்சும் கண்டிப்பா இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கண்டிப்பா இத வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு சொல்லுங்க. எந்த ஒரு தேர்வும் கிடையாது. உங்களுடைய மார்க் அடிப்படையில ஷார்ட் லிஸ்ட் பண்ணி, அதுல தான் உங்கள சூஸ் பண்ண போறாங்க. இந்த செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே முடிச்சுட்டு, இதோட அறிவிப்பு அதாவது இதோட ஃபைனல் என்ன ரிசல்ட் அப்படிங்கிறத வந்து எப்போ அனௌன்ஸ்மென்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 7ஆம் தேதி சொல்றதா வந்து நமக்கு வந்து அறிவிப்பு வெளியா இருக்கு.